வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னோட நமஸ்காரம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா 28/1/2025 செவ்வாய்க்கிழமை, குரோதி ஆண்டு தை 15. கீழ்நோக்கு நாள். ஒரு சமமான ஒரு நாள் தான். விசேஷமாக இன்னைக்கு எதுவும் இல்லை. இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேஷ ராசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நாள் மேஷத்துக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்கம், நினைச்சதை முடிப்பாங்க. மிதுன ராசி நேயர்களே அமைதி அவங்களுக்குள்ள கிடைக்கும். கடகராசி நேயர்களே அவங்களுக்குள்ள பயம் உண்டாகும். பயப்படாதீங்க, எதா இருந்தாலும் நாளைக்கு தள்ளி வச்சுக்கலாம், ஒரு நாளில் ஒன்றும் ஆக போகிறதில்ல, அமைதியாக இருங்க. சிம்மராசி பார்த்தீங்கன்னா இன்சொல், நீங்கள் கோடி ரூபாய் லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு ஆசீர்வாதம் சிறப்பாக இருக்கும், சொல்லுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உதவி தரக்கூடிய ஒரு நாள், உதவி பெறக்கூடிய ஒரு நாள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்மை பழக்கும் ஒரு நாள். விருச்சிக ராசி நேயர்களே கோபம் அதிகமாக வரும், கோபப்படக்கூடாது. உங்கள் ராசியிலே சந்திரன் நீசமாகறாரு, அதனால் தயவு சேர்ந்து கோபம் படுறதுன்றது உங்களுக்கும் கோபத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீ கடினமான உழைப்பு செய்யுங்க, வரப்பிரசாதம். மகர ராசி நேயர் கொஞ்சம் முயற்சி தரக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு என்ன முயற்சி செய்கிறீங்களோ சக்ஸஸ் ஆகும், அது யூஸ்ஃபுல்லும் ஆகும். தப்பான நாளில் போய் முயற்சி பண்ணால் தான் தப்பாக போயிடும். நீ நல்ல நாள் முயற்சி பண்ணுங்க, சக்ஸஸ்ஸு யூஸும் ஆகும். கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி தரக்கூடிய ஒரு நாள். கும்பராசி நேயர்கள் இன்னைக்கு நல்லா பெனிஃபிட்ஸ் இருக்கும். மீனராசி நேயர்களே ஜேர்னி, ஒரு ஸ்மால் பிரயாணம் செய்யுங்க, நல்ல விஷயம்தான் இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்கு. கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலை 8:30 வரைக்கும் பத்திரை, சாயங்காலம் 8:30 வரைக்கும் சகுனி, சதுஷ்பாதம். இது 5-6 கரணத்துக்கு நீ லீவு வருது. ஒரு வாரம் இல்லை, ஒரு 5 நாள். இவங்களுக்கெல்லாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான். தயவு சேர்ந்து போடுங்க, ஒரே மாதத்துக்கு ஒரு நாள். இந்த மாதமெல்லாம் அவர் உங்களை பக்கத்தில் வந்து காப்பாற்றுவார். அமாவாசை ஒட்டி வரவங்களுக்கு இது வரும். 1 2 3 4 அப்படி வரும். சகுனி, சதுஷ்பாதம், கிறிஸ்மஸ்துவம், அதெல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு நாள். நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும், செய்யுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் புரியாத புதிர். நிறைய பேர் இன்னும் ஆராய்ச்சி பண்ணினா இருக்காரா இல்லையான்னு பல ஆராய்ச்சிகள் இருக்கு. ஒரு டெய்லி அவரை பூஜை பண்ணணும், பூஜை பண்ணாதான் நமக்கு நன்மை செய்வாரா, அப்படி ஒரு கணக்கு இருக்கு. இல்லை கடவுளை நேசிக்கணுமா, என்னை கேட்டால் நீங்கள் அவரை பூஜை பண்ணணும்னு அவசியமே இல்லை, நேசிச்சாவே போதும், எல்லா நன்மையும் உங்களுக்கு செய்வார். என் நன்மை செய்வாருன்னு சொன்னாதான் நீ எல்லாம் அது பின்னாடி போகிறான். இன்னொன்று நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா, நிறைய பூஜை பண்ணுறவனை பார்த்தா கொஞ்சம் நிறைய தப்பு பண்ணுவான். கவனிச்சிருக்கீங்களா? உங்கள் லைஃப்பை கவனிச்சு பாருங்களேன். சாமி போகிறவன் பார்த்தா நிறைய தப்பு பண்ணிட்டு இருப்பான். அது காரணம் என்னன்னா, ரொம்ப பர்மிஷன் தப்பு பண்ணிட்டு போய் மன்னிச்சிருங்க ஐயா, இவ்வளோ போட்டுறேன் நான். அவர்னா கமிஷன் கடையாக நடத்தினுக்கிறாரு, இல்லை வட்டி கடை நடத்தினுக்கிறார். அதனால் நீ பூஜைக்கும் வேணாம், பர்மிஷனும் கேட்க வேணாம். மற்றவங்களை நேசிச்சு நடந்தாவே போதும். மனுஷனை மட்டும் நேசிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஒரு பைரவரை, ஒரு பறவையை நேசிச்சு பாருங்க. எங்கள் வீட்டில் நான் பச்சைக்கிளி அரிசி வச்சு 3-4 வருஷம் முயற்சி பண்ணி கடைசியில் இறங்குச்சு. அவ்வளோ நான் கவனித்தேன். ஒரு வயசான கிளி உக்காந்துச்சு. கிளிக்கெல்லாம் ஆயுசு அதிகம்ன்றாங்க, 200 வருஷம் இருக்கும், 300 வருஷம் இருக்கும். உண்மையாக பொய்யான்னு தெரில எனக்கு. ஒரு வேளை இப்போ சாப்பிட்ற கிளியெல்லாம் என் பேரன் அதுக்கு பேரனெல்லாம் பார்க்கும் போல. நான் வைக்கிறேன், இன்றைக்கி அரிசி வைப்பேன். நெல் போய் எடுத்துகிட்டு வந்தேன். போன வாட்டி ஊருக்கு போயிருந்தேன். எங்கள் நிலத்தில் விளைஞ்சது அப்படியே எடைக்கு போட்டு காசாக கொடுத்துருவாங்க. ஒரு 3 மரக்கா நெல் கொடுப்பா, கிளிக்கு வைக்கணும். நேசித்தல்.
நேசித்தல்னா நம்ம சாதாரண விஷயம். ஒரு பறவையை நேசிக்கணும், பச்சைக்கிலே இறங்கணும், எவ்வளோ கஷ்டம். ஒரு ஆச்சரியம் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இந்த திணை இணை இந்த சகலமும் இருக்குது, அதெல்லாம் நான் வச்சேன். நான் அதுக்குண்டான அந்தந்த தானியத்துக்கு உண்டான பறவை நம்மளை தேடி வருதுங்க. ஆச்சரியமாக இருக்குது. அரிசி வந்து பச்சைக்கிளி சார்ந்த விஷயம். அதனால தான் அரிசி அதுங்க ஓடியாது, அலையுது. என்னன்னு தெரியல, எல்லாமே ஒரு அடிக்ட்டு தான். அதுங்க என்னடானா அரிசி அப்படி அலையுது பாவம். எதுக்கு சொல்ல வரேன்னா, கடவுள் என்பது பூஜிக்க வேண்டிய ஒரு ஆள் தான். ஏதோ ஒரு பூஜை பண்ணுறோம் கொள்கிறோம், ஒரு நல் ஒழுக்கம் வர்றதுக்கு தான். ஒரு குழந்தை அப்படி திரும்பி முட்டி போட்டு நடந்து கீழே ஊந்து ஊந்து அப்புறம் நடக்க ஆரம்பிக்குதுல 70 வருஷம் கொண்டு. அந்த மாதிரி கடவுளை நேசிக்க நீ போனோன்னா இந்த மாதிரிலாம் ஒரு வழிமுறை அந்த காலத்தில் வச்சிருக்கிறான். சிம்பிள், அப்படிதான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி வேணா அடுத்த லாஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, நீ பூஜை இல்லாமல் ஒழுக்கமாக நேசித்து வாழணும். அதுதான். அதனால் நீ போய் தவறு செய்யும்போது பர்மிஷன் வாங்காத, தவறு செய்யும்போது கமிஷன் போடாத. கடவுளை பூஜிக்கணுன்றது கூட ஒரு ஆரம்ப காலத்தில் அது உனக்கு தேவைப்படும். பிறகு மெதுவாக நேசிக்கிறதுல வந்துடு. கடவுளும் கூட இருப்பார், துணை செய்வார். வாழ்த்துக்கள்.